இதுதாங்க ஸ்போர்ட்ஸ். டிஷர்ட் அடிக்கிறேன்னு சொன்னதும் அவனோட பேரை கொடுத்து அவன் சேர்த்து வச்ச காசை ஃபர்ஸ்ட் ஆளா எடுத்துட்டு வந்து கொடுத்தான். எங்க ஊர்ல பல வருஷத்துக்கு அப்புறம் டோர்னமெண்ட் நடத்துறதுனால டோர்னமெண்ட்டுக்கு ஊர்ல டொனேஷன் கேட்டு மேட்ச்க்கு ஊர்ல இருக்கிற பசங்க எல்லாம் சேர்ந்து டிஷர்ட்ஸ் அடிக்கதாங்க பிளான் பண்ணியிருந்தோம். பசங்க கிட்ட எல்லாம் அவங்களால முடிஞ்சதை வாங்கி டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ட்ரி காசை வச்சு பேலன்ஸ் காசை ரிட்டர்ன் பண்ணிடலாம்னாங்க வாங்கியிருந்தோம். இந்த பையன் அவன் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசை டிஷர்ட்டுக்கு நான் ஆசையா ரெடி பண்ணி கொடுத்திருந்தான். கொடுக்குறவங்க கிட்ட வாங்கி கலெக்ஷனை முடிச்சிட்டு டோர்னமெண்ட்டுக்கு பேனரும் நோட்டீஸ் அடிக்க தெரிஞ்ச அண்ணனை தாங்க பார்க்க வந்திருந்தோம். அவர் பக்காவா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கடையை ரெஃபர் பண்ணி விட்டுட்டு டீடைல்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. பேனர் அடிக்க நம்ம சங்கராபுரத்துல இருக்க சிவம் ஸ்டுடியோஸ்ல சொல்லிட்டு டீடைல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு நோட்டீஸ் அடிக்க அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க சத்யா கார்ட்ஸ்க்கு தாங்க வந்திருந்தோம். இவங்க கிட்ட டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு ஆர்டர் கொடுத்துருக்கோம். இவங்க கிட்ட கார்டோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. சங்கராபுரத்துல இருக்கவங்க நம்ம சத்யா கார்ட்ஸை வாட்சா விடுங்க. நோட்டீஸ் ஆர்டர் கொடுத்துட்டு எங்க டீமோட ஃபர்ஸ்ட் பேட்டை வாங்க பார்சல் ஆபீஸ் தாங்க போயிருந்தேன். எங்களுக்கு பேட் எங்க இருந்து வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா பானாபுரத்துல இருக்க ஆர்ஜே ஸ்போர்ட்ஸ்ல இருந்து தாங்க ஆர்டர் பண்ணிருந்தோம். ஸ்டம்பர் பால் பேட் ஸ்டம்ப் எல்லாமே ஒரே கடையில வாங்கிட்டோம். அதை எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சுட்டு கிரவுண்ட் ரெடி பண்ணதாங்க கிளம்பிட்டேன்.